ஓம் நம சிவாய. என் அன்பு மேஷராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். என் அன்பு உறவுகளே, உங்கள் வாழ்க்கையில இந்த ஜூலை மாதம் எப்படி தொடங்க போகுது? இந்த ஜூலை மாதம் ஏன் வித்தியாசமான விசித்திரமான மாதம்? சாதாரணமான மாதம் கிடையாது. ஏன் அது மட்டும் இல்ல, குரு, சனி, ராகு, கேது, செவ்வாய் இந்த 5 கிரகங்களுடைய நகர்வு உங்கள் வாழ்க்கைய எப்படி மாற்ற போகிறது? என்ன செய்ய போகுது? இந்த கிரகங்களால நீங்க என்ன செய்ய போறீங்க? உங்களை ஆட்டுவிக்க போகுதா, அல்லது ஜெயிக்க வைக்க போகுதா, அல்லது புகழடைய வைக்க போகுதா, அல்லது கஷ்டப்படுத்த போகுதா? அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். மிக முக்கியமா 3 விஷயங்களை பத்தி தான் பார்க்க போறோம். ஏன்னா நிறைய விஷயங்களை எப்பொழுதுமே நம்ம வீடியோல பார்ப்போம். குடும்ப உறவுகளை பத்தி, வேலை தொழிலை பத்தி, எதிரிகளை பத்தி, கடனை பத்தி, நோய்களை பத்தி, இப்படி பல விஷயங்களை பத்தி எப்பொழுதுமே பார்ப்போம். ஆனா இந்த வீடியோல உங்களுடைய பணநிலை உயருமா, தொழில் வளருமா, வேலை நல்ல வேலை கிடைக்குமா, என்ன தொழில் உங்க ராசிப்படி நீங்க செய்ய போறீங்க, என்ன தொழில் அல்லது என்ன வேலையில நீங்க சேரலாம், அது உங்களுக்கு எந்த அளவுக்கு வெற்றியை கொடுக்கும், நீங்க வெற்றி பெறணும் அப்படின்னா எந்த தெய்வத்தை வணங்கணும், குறிப்பா பரிகாரங்கள் என்ன, அது மட்டும் இல்ல உங்கள் வாழ்க்கைய முன்னேற்றக்கூடிய, நீங்க ஜெயிக்கக்கூடிய, உங்களை ஜெயிக்க வைக்கக்கூடிய இன்னும் அற்புதமான விஷயங்களும் இந்த வீடியோ முழுவதும் இருக்கு. ஏன்னா எல்லாத்தையும் தீர்மானிக்கக்கூடிய இந்த ஜூலை மாதம் ஒரு சாதாரண மாதம் கிடையாது. உங்கள் வாழ்க்கையை தலைகீழா மாற்றக்கூடிய சக்தி கொண்டது. சில பேருக்கு வீழ்ச்சி இருக்கலாம், சில பேருக்கு உயர்ச்சி இருக்கலாம். ஆனா உங்களுக்கு, அதாவது உங்கள் ராசிப்படி இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது பெரிய சோதனையால் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய காலம். உங்க வாழ்க்கையில இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது மிக முக்கியமான காலகட்டமாக ஆரம்பமாகுது. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா இந்த ஜூலை மாத கோச்சார அமைப்பு உங்கள் வாழ்க்கையில மிக முக்கியமான டேர்னிங் பாயிண்டா இருக்க போகுது. அது மட்டும் இல்ல, 1/7/2026 இந்த நாளிலிருந்து கோச்சார அடிப்படையிலான பலன்கள் என்ன, உங்க ராசி பொருளாதாரத்துல ஏன் வீழ்ச்சி அடையுது, எப்படி வீழ்ச்சி அடையுது, உங்கள் ராசிக்காரர்கள் எப்படி வாழ்க்கையில ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க, உங்கள் ராசிக்குரிய தொழில் என்ன, உங்கள் அதிபதிக்குரிய தொழில் என்ன, உங்களுக்கு எந்த தொழில் சிறந்த தொழில், சொன்னது மாதிரி பொருளாதாரத்தில் நீங்கள் ஜெயிக்க எந்த தெய்வத்தை வணங்கணும் அப்படிங்கிறத பற்றிலாம் மிக தெளிவாக துல்லியமாக இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கைக்கான வழிகாட்டியாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. 100% உண்மை. அதிர்ஷ்டசாலிகள் மட்டும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்க்க போகிறீங்க. சரி, அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். உடலுக்கு ஆரோக்கியம், வீட்டிற்கு ஆன்மீக அமைதி, இந்த ரெண்டுமே ஒரே இடத்துல கிடைக்குது அப்படின்னா ஜெய்சான் தான். அதாவது நாட்டில் எவ்வளவோ பொருட்கள் நம்ம வாங்குறோம், ஆனால் இயற்கையான முறையில் ரசாயனம் இல்லாத தயாரிப்புகளா இருக்கா அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆனா 100% இயற்கையான மூலிகைகளை வச்சு ரசாயனம் இல்லாம பாதுகாப்பான தயாரிப்புகள் இவங்க செய்யறாங்க. அதாவது உடல் எடை குறைக்கும் வெயிட் லாஸ் பவுடர், சர்க்கரையை கட்டுப்படுத்துற சுகர் கண்ட்ரோல் பவுடர், பெல்லி ஃபேட் லாஸ் பவுடர், ஹெல்த் மிக்ஸ் பவுடர், மால்ட் வகை பவுடர்கள், அப்புறம் ஊறுகாய், மசாலா, செக்லாட்ன எண்ணெய்கள், கலப்படம் இல்லாத எண்ணெய்கள், இப்படி உங்கள் குடும்பத்துக்கு முழு ஆரோக்கியம் தரக்கூடிய, தீர்வு தரக்கூடிய ஒரு அற்புதமான படைப்புகளை இவங்க தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, வீட்டில் பூஜை வழிபாடு, ஆன்மீக சக்திக்காக அகர்பத்தி, குங்குமம், விபூதி, பஞ்சதீப எண்ணெய், பஞ்சகாவிய விளக்கு, சாம்பிராணி, அப்புறம் சுத்தமான பசுமாட்டு நெய், பூஜை பன்னீர், கீ, இப்படி எல்லா தெய்வீக பொருட்களும் ஒரே இடத்துல உங்களுக்கு கிடைக்குது. உங்க பூஜையை இன்னும் சக்தி வாய்ந்ததாக மாற்ற ஒரு நம்பகமான பாரம்பரிய ஒரு அற்புதமான இடம் இந்த ஜெய்சான். ஆரோக்கியம், ஆன்மீகம், நம்பிக்கை, இந்த 3ம் ஒரே இடத்துல உங்களுக்கு கிடைக்குது. அதுதான் ஜெய்சான். இப்போதே ஆர்டர் செய்யுங்க. வாட்ஸ்அப் நம்பர் 9043688626. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இவங்கள்ட்ட வெப்சைட்டும் இருக்கு. 100 விதமான பொருட்கள் வெப்சைட்ல வச்சிருக்காங்க. www.jaisan.in அப்படிங்கிற வெப்சைட்ல போய் பாருங்க. இயற்கை, ஆரோக்கியம், தெய்வீக அமைதி, நம்பிக்கையின் பெயர் ஜெய்சான். ஓகேங்க. இப்ப பொருளாதாரத்துல மேஷ ராசி ஏன் வீழ்றீங்க, பொருளாதார பிரச்சனை உங்களுக்கு ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இயல்பிலேயே மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வேகமானவர்கள், தீ மாதிரி இருப்பீங்க. பல நேரத்தில் யோசிக்காம முதலீடு போட்டுருவீங்க. அதுவே உங்களுடைய நஷ்டத்தின் முதல் காரணம். அதாவது அவசரமாக முதலீடு செய்யறது ஒரு வகை அப்படின்னா, நண்பர்களை நம்பி பணம் போடுவீங்க. அது எதுவாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும், பணத்தை நண்பர்களை நம்பி நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் 10 முறையாவது யோசிக்கணும். எல்லாரும் சொல்லுவாங்க 100 முறை யோசிங்க, அதுக்கப்புறம் யோசிக்காதீங்க அப்படின்னா,
எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் 10 முறையாவது யோசிங்க. டைம் விட்டு ஒரு முறை யோசிக்கிறீங்களா, ஐடியாவே கிடைக்கலையா, அப்படியே விட்டுருங்க. அடுத்தது எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ யோசிங்க. கிடைக்கலையா, அடுத்தது விட்டுருங்க. அடுத்தது எப்போ கிடைக்குதோ அப்போ யோசிங்க. இப்படி 10 முறையாவது யோசிச்சு எப்போ உங்களுக்கு தீர்வு கிடைக்குதோ அப்போ நண்பர்கள் சொல்றதை கேட்கலாம், இல்லைனா சுய முடிவு எடுக்கலாம். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் 10 முறையாவது நீங்க யோசிச்சு முதலீடு போட வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. யோசனை செய்யாம முதலீடு செய்யறதா மேஷ ராசியுடைய பெரிய பலவீனம் அப்படின்னு சொல்லலாம். அதோட தவறான நண்பர்கள் பழக்கம், தவறான உறவினர்கள் பழக்கம், தவறான உறவுகள் பழக்கம், இது எல்லாமே உங்களுடைய பொருளாதார வீழ்ச்சிக்கு மிக முக்கிய காரணம். அது மட்டும் இல்ல, உங்களை பொறுத்த வரைக்கும் ராகு எந்த காலகட்டத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் ஆசைகளை அவர் ஏற்படுத்துவார். உங்கள் வீழ்ச்சிக்கு ராகுவும் முக்கிய காரணம். இந்த காலகட்டத்தில் 11ஆம் வீட்டில் ராகு இருக்கிறார். என்ன சொல்லுவார் அப்படின்னா, ராகுவை பொறுத்த வரைக்கும் ஒரு தொழில் உங்கள் கண்ணு முன்னாடி நிற்கிது அப்படின்னா அந்த தொழில் மேலே அதிக ஆசை வைக்க சொல்லுவார். கண்மூடித்தனமாக அந்த தொழிலை நீங்கள் பணம் போட்டீங்க அல்லது அந்த தொழிலை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெட்டிப்பு லாபம் வரும் அப்படின்னு ஆசை காட்டுவார். ஆசைன்னா அவர் நேராக வந்து காட்ட மாட்டார். மனிதர்கள் மூலியமாக, நண்பர்கள் மூலியமாக, உறவினர்கள் மூலியமாக இந்த இடத்துல பணம் போடு, அல்லது இந்த வேலைக்கு பணத்தை கட்டு, அல்லது இந்த தொழிலில் பணத்தை போடு, அல்லது இந்த சீட்டை கட்டு, இப்படி பல வகையான பொய்களை சொல்லி ஆசை வார்த்தையை காட்டி உங்களை பணம் போட வச்சிருவாங்க. அது பணம் போட வைக்கிறது யாருன்னா ராகு பகவான். அவர் இப்போ என்ன பண்ணுறாருன்னா லாபத்தில் இருக்கார். பொய்யா சொல்லி உங்களுக்கு ஆசை வார்த்தை காட்டுவார். இப்போ தொழில் செய்கிறீங்க அப்படின்னா நிறைய விஷயத்தில் பணத்தை போட்டு ஏமாந்துருப்பீங்க. அதுக்கு காரணம் என்னன்னா ராகு தான். யாராவது ஆசை வார்த்தை காட்டியிருப்பாங்க, ஆசை வார்த்தை சொல்லியிருப்பாங்க, இல்லைன்னா உங்கள் மைண்டுக்குள்ளாரே பேராசை வந்திருக்கும். அது தப்பு கிடையாது. எல்லாருக்கும் பேராசை இருந்தால் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். எந்த இடத்துல சிந்திக்கணும் அப்படின்னா, 1,00,000 ரூபா கொடுங்க உங்களுக்கு 10 ரூபா வட்டின்னு யாராவது கேட்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக சிந்திக்கணும். இந்த மாதிரி சிந்தனையை தான் சொல்கிறேன். 10,000 ரூபா எப்படி கொடுக்க முடியும்? ஒரு மாதத்தில் 1,00,000 ரூபாய்க்கு எப்படி 10,000 ரூபா கொடுக்க முடியும்? எல்லாரும் 2 ரூபா தானே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 10,000 ரூபா எப்படி சாத்தியம்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி கொஞ்சம் சிந்திச்சு செயல்பட்டீங்க அப்படின்னா அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டீங்க. இன்னைக்கு அதை யோசிக்காம பல ஆயிரம் பேர் பல கோடிகளை இழந்து தெருவில் நிற்கிறாங்க. அதுக்கு காரணம் இந்த ராகு பகவான் தான். அடுத்தது நண்பர்கள் சொன்ன, உறவினர்கள் சொன்ன, உறவுகள் சொன்ன தொழிலில் பணம் போடுறது, இல்லைன்னா தெரியாத துறையில் இறங்குறது, இல்லைன்னா அதிக லாபம், அதிக ஆசை வார்த்தை சொல்லி உங்களை இறக்கி விடுறது, இது எல்லாமே உங்களுக்கு நஷ்டத்தை கொடுக்கும். என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தொழில் நஷ்டம், நண்பர்கள் ஏமாற்றம், கூட்டாளிகள் துரோகம், இதனால உங்களுக்கு கடன் சுமை, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருந்திருக்கும். பெரிய பிரச்சனையை நீங்க சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க கடன் பிரச்சனையினால. காரணம் என்னன்னு கேட்டா, நண்பர்கள் சொன்னதுனால ஏமாந்தேன், இல்லைன்னா யாரோ தெரியாதவங்க சொல்லி ஏமாந்தேன். யாரை பார்த்தீங்களா? பார்க்காதவங்க உங்க கண்ணு முன்னாடி இருக்க மாட்டாங்க. ஒரு ஃபோன் மூலியமா அவங்களை ஏமாத்திருப்பாங்க. அதுதான் மாயை. ராகு அப்படின்னாலே மாயை. கண்ணுக்கு தெரியாதவர்கள் அல்லது வெளியாட்கள் இவங்களை வச்சு உங்களை ஏமாத்திருப்பாங்க. நீங்க ஏமாந்துருப்பீங்க இந்த காலகட்டத்தில். அதே போல மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இப்படி ஏமாறாம எந்த தொழில் செஞ்சா நல்லா இருக்கும்? சரிங்க, நாங்க ஏமாறல, எங்களுக்கான தொழில் என்ன? அது மட்டும் இல்ல, இந்த மாதம் நாங்க என்ன தொழில் செஞ்சா எங்களுக்கு சரியா இருக்கும் இந்த மாசத்துக்கு மேல அப்படின்னா ஒரு அற்புதமான காலகட்டம். ஏன்னா குரு பகவான் எங்க இருக்காரு? உங்களது 4ஆம் வீட்டில் இருக்கிறார். உங்களது அதிபதி 2ஆம் வீட்டில் இருக்கிறார். 10க்குரியவர் தொழில்காரகர், அவரையும் பார்க்கணும்ல. 10க்குரியவர் எங்க இருக்காரு? 12ஆம் வீட்டில் இருக்கிறார். ஆனால் 12ஆம் வீட்டுக்குரியவர் யாரு? 9ஆம் வீட்டுக்குரியவர். அவர் போய் 12ஆம் வீட்டில் இருக்காரு இப்ப இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அப்ப என்ன தொழில் செய்யலாம்? பொதுவாகவே மேஷராசியை பொறுத்த வரைக்கும் பொதுவான தொழில், ராசி அதிபதியை வச்சு பார்த்தோம்னா கட்டுமான தொழில், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில். இன்ஜினியர் படிச்சிருந்தீங்க அப்படின்னா தாராளமா கட்டுமான தொழிலில் ஈடுபடலாம். ஒரு 5,000 ரூபாய்க்கும் 10,000 ரூபாய்க்கும் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே உங்களுடைய பிளானை மாத்துங்க. ஒரு இன்ஜினியர்கிட்ட வேலை செஞ்சீங்கன்னா பிரச்சனை இல்லை, கத்திருப்பீங்க. வெளியாள்கிட்ட வேலை செய்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கும் உங்கள் படிப்புக்கும் சம்மந்தம் இல்லாத வேலையை செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே ஒரு இன்ஜினியர்கிட்ட வேலைக்கு சேருங்க, கற்றுக்குங்க. இந்த காலகட்டத்தில் கற்றுக்கிட்டு நிறைய சம்பாதிக்கிறாங்க கட்டுமான தொழிலில். ஒரு வீடு எடுத்து சொன்ன டைமுக்கு நீங்கள் முடிச்சு கொடுத்துட்டீங்க, அல்லது ஒரு வேலை எடுத்து சொன்ன டைமுக்கு நீங்கள் முடிச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றியை மேஷராசி நண்பர்களும் தோழிகளும் செய்வாங்க. ஏன்னா உங்களுடைய அதிபதியே என்னன்னா பூமிக்காரகன் செவ்வாய் பகவான். அவர் உங்களை இந்த தொழிலிருந்து உங்களை தோல்வியடைய விட மாட்டார். அதிகபட்சம் சிந்திச்சு செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய ஆளாக இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் வருவீங்க. அதே போல் 10ஆம் வீட்டுக்குரியவர் சனி பகவான். இரும்பு தொழில், ஹார்ட்வேர் தொழில், அதாவது கம்ப்யூட்டர் தொழில். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா
உங்களுடைய மேஷ ராசிக்கு அதிபதி செவ்வாய் அப்படின்னா உங்கள் ராசியில உச்சம் அடையக்கூடியவர் சூரியன். அனைத்தையும் கட்டி ஆளக்கூடிய தொழில், அதாவது அதிகார தொழில் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அரசியல்வாதியாக அல்லது காவல்துறை அல்லது இராணுவத்துறை, இப்படி யூனிஃபார்ம் போடக்கூடிய எந்த துறையாக இருந்தாலும் உங்களுக்கு அற்புதமா செட் ஆகும். அடுத்தது ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில். காலேஜ் படிக்கிறீங்க, ஸ்கூல்ல இருக்கீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸில் கவனம் செலுத்துங்க. ஃபிட்னஸ் தொழில் செய்யலாம், அதாவது ஜிம் அந்த மாதிரி தொழில் செய்யலாம், சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அதே போல் ஐடி சம்மந்தப்பட்ட தொழில், டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட தொழில், கம்ப்யூட்டர், இப்படி தொலைத்தொடர்பு துறை, இதை வச்சு செய்யக்கூடிய தொழில் தாராளமாக நீங்கள் செய்யலாம். அடுத்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்லைனில் மார்க்கெட்டிங் பண்ணுற தொழில், எல்லா நிறுவனத்துக்கும் மார்க்கெட்டிங் பண்ணுறது. இன்னைக்கு அதெல்லாம் பெரிய கோடி கோடியாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தொழில். அதே போல் ரியல் எஸ்டேட், மேஷராசிக்கு ரியல் எஸ்டேட் சூப்பராக வேலை செய்யும். ஒரு ஐடியா இருந்ததுன்னா ரியல் எஸ்டேட் ஆரம்பிங்க. ரியல் எஸ்டேட் எப்படி ஆரம்பிக்கணும், நிறைய கவனிங்க. ஒரு இடம் எப்படி வாங்கி விற்கிறாங்க, அல்லது யாராவது ரியல் எஸ்டேட் யாரவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அங்கே போய் வேலைக்கு சேருங்க, தெரிஞ்சுங்க, அந்த ஐடியாக்கெல்லாம் தெரிஞ்சுங்க. நீங்களே வேலை எடுத்து அப்புறம் செய்யறதுக்கு ஆரம்பிங்க. ஒரு இடத்த வாங்கி போட்டு ஒரு இடம் 1 கோடி போகுது, 10 லட்சத்துக்கு போகுது அப்படின்னா 10 லட்சமும் உங்ககிட்ட இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் பேசி முடிச்சுக்கிறேன், எனக்கு இத்தனை % கமிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா போதும். காசு இல்லாமலே அந்த இடத்த விற்று கொடுத்து கமிஷன் வாங்கிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய ஒரு அற்புதமான வேலை வாய்ப்புங்கிறது ரியல் எஸ்டேட். அதில் கண்டிப்பாக நீங்கள் இறங்கலாம். ஆட்டோமொபைல், வாகனங்களை பழுது பார்க்கறது அல்லது வாகனங்கள் குறிக்க அந்த உதிரி பாகங்கள் சேல்ஸ் பண்ணுறது, இப்படி இது சம்மந்தப்பட்ட தொழில் உங்களுக்கு சிறப்பாக வரும். அடுத்தது விவசாய பொருளை வாங்கி விற்கிற தொழில், மிக அற்புதமான ஒரு தொழில். அடுத்தது பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலிகை பொருட்களை வாங்கி விற்கலாம், ரீசேல் பண்ணலாம். இயற்கை உணவுப் பொருட்கள் செய்யலாம். உணவுப் பொருட்கள்லாம் இன்னைக்கு ஏகப்பட்ட வியாபாரம் போயிட்டு இருக்கு. நிறைய ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி பண்ணலாம். இயந்திர தொழில், ஒரு இயந்திரத்தை உருவாக்குறது அல்லது இயந்திரத்தை வாங்கி ரீசேல் பண்ணுறது, இந்த மாதிரி தொழில் பண்ணலாம். கடை வைக்கலாம், மொத்தமாக வாங்கி ரீசேல் பண்ணுறது, கொஞ்சம் கொஞ்சமாக விற்கிற அந்த மொத்த வியாபாரம் செய்யலாம். இல்லைன்னா வாங்கி மொத்தமாக விற்கிற வியாபாரம் செய்யலாம். அடுத்தது மீடியா துறையில் மிகப்பெரிய சாதனையை உங்களால் படைக்க முடியும். ஏன்னா மீடியா மேஷராசிக்கு 2ஆம் வீடாக சுக்கிரன் வருகிறார். அதில் செவ்வாய் இந்த காலகட்டத்தில் போய் இருக்கார். என்ன நடக்கும் அப்படின்னா மீடியா துறையிலேருந்து உங்களுக்கு நட்பு கிடைக்கும், தெரிஞ்சவங்க உருவாகுவாங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க யாராவது மீடியா துறையில் இருக்கிறவங்களா வருவாங்க. உங்கள் கணவனோ அல்லது மனைவியோ, இப்படி உங்கள் குடும்பத்திலிருந்து மீடியா துறையில் போகிறதுக்கு ஆசைப்படுறவங்க இருக்கலாம், அல்லது போயிருக்கலாம், அல்லது இருக்கலாம். இப்படி மீடியா துறையில் இருக்கிறவங்க உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களோ அல்லது உங்களது கணவன் மனைவியோ இப்படி முயற்சி பண்ணிட்டு இருக்கலாம். இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கெல்லாம் நீங்கள் உதவி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக மீடியா துறையில் சாதிப்பாங்க அவங்க. அடுத்து நான் சொன்ன மாதிரி யூனிஃபார்ம் துறை, காவல்துறை, இராணுவம், தீயணைப்பு துறை வரும், விளையாட்டு துறை, இப்படியான தொழில் மேஷராசிக்கு மிக அற்புதமான தொழிலை கொடுக்கும். இது அதிபதியோட தொழில். சரி, 10ஆம் வீட்டுக்குரியவர் யார்? சனி பகவான் வருகிறார். உங்களுக்கு 10ஆம் வீட்டுக்குரியவராக சனி பகவான் வருகிறார். அவர் இப்ப 12ஆம் வீட்டில் இருக்கார். உங்களது வேலை தொழில் தற்போது இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டில் இருந்தா மிக சிறப்பா இருக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு மிக அற்புதமான காலகட்டம். கண்டிப்பா கடன், நோய், எதிரிய காலி பண்ணுவீங்க. வெளிநாட்டில் இருந்தீங்க அப்படின்னா கடன்லாம் அடைச்சி நிறைய வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. அதே நேரத்தில் உங்களுக்கு சனி பகவான் என்ன தொழில் சொல்லுகிறார் அல்லது என்ன வேலை சொல்லுகிறார் அப்படின்னா, பெரிய நிறுவனத்தில், எந்த நிறுவனமாக இருந்தாலும், அது வெளிநாடாக இருந்தாலும் உள்நாடாக இருந்தாலும், பெரிய நிறுவனத்தில் இந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்கும். இல்லைன்னா முயற்சி பண்ணுங்க. ஒரு பெரிய நிறுவனம், ஃபேக்ட்ரி, கன்ஸ்ட்ரக்ஷன் துறை, அரசு வேலை, இல்லைன்னா பொருட்கள் தயாரிக்கிற இடம், இதெல்லாம் சனி பகவான் கொடுப்பார். பெரிய பெரிய துறைகளை சொல்லக்கூடியவர், பெரிய பெரிய பிசினஸை சொல்லக்கூடியவர் சனி பகவான். இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா ஒரு பெரிய இடத்துல உங்களுடைய பாதையை, அடியை எடுத்து வைக்கலாம். தயாரிக்கிற இடம், இப்படி இதெல்லாம் சொல்லக்கூடியவர் சனி பகவான். அடுத்தது சனி பகவான் எப்படி உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கர்மாதிபதியாக இருந்தாலும் மிக முக்கியமா என்ன தொழில் வேணாலும் நீங்க செய்யலாம். அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் மிக முக்கியமானது. என்ன தொழில் செய்யலாங்கிறத விட அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதான் மேஷராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் சொல்லக்கூடிய ரகசியம். சனி பகவான் ஒரு ரகசியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுடைய வேலையில, உங்களுடைய தொழில டிசிப்ளினை கடைபிடிங்க. எப்படி? டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். அதாவது உண்மை, நேர்மை, இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியான நேரத்துக்கு வர்றது, சரியான நேரத்துக்கு போறது. அடுத்தது ஹார்ட் ஒர்க்கு. சனி பகவான் சொல்லக்கூடிய ரகசியம் என்னன்னா, ஹார்ட் ஒர்க்கு செய்யுங்க. உங்களுடைய தொழிலில் வருமானம் கிடைக்கலனாலும்,
வேலையில் உங்களுடைய முதலாளி மேனேஜர்கள் சரியான வருமானம் கொடுக்கலனாலும் சனி பகவான் கொடுப்பார். ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, உண்மையாக உழைங்க, நம்பிக்கையோட உழைங்க அப்படிங்கிறது சனி பகவானுடைய ரகசியம். அடுத்தது பேஷன் அப்படின்னா பிடிச்சி பண்றது. எந்த தொழிலாக இருந்தாலும் வேண்டா வெறுப்புக்கு புள்ள பெத்து காண்டா மிருகத்திட்ட கொடுத்தது மாதிரி வேலை செய்யக்கூடாது. வேண்டா வெறுப்புக்கு வேலை செஞ்சோம் அப்படின்னா அந்த வேலை உருப்படாது. நல்ல தொழிலாக இருந்தால் லாபமும் கிடைக்காது, வேலையாக இருந்தால் முன்னேற்றமும் கிடைக்காது. அந்த சம்பள பணம் கூட கைக்கு வந்து நிலைக்காது. கிராமத்தில் சொல்லுவாங்க, என் புருஷனும் கச்சேரிக்கு போயிருக்கான் அப்படின்ட்டு. எல்லாரும் மாதிரிலாம் ஒரு வேலைக்கு நானும் வேலைக்கு போகிறேன், எப்போ 5 மணி ஆகணும் பார்த்துட்டு இருக்கேன், 6 மணினா வெளில வந்துடுவேன், காலையில் 8 மணினா போகணும், போய் தானே ஆகணும். இதெல்லாம் ஒரு பொழப்பா? அதே போல் இது என்ன ஒரு தொழில்? இப்படி வெறுப்பாக வந்து தொழிலையோ வேலையோ செய்யாதீங்க, விருப்பப்பட்டு செய்யுங்க. சனி பகவான் சொல்ற ரகசியம் மேஷராசிக்கு இதுதான். விருப்பத்தோட செய்யற எந்த தொழிலையும் நீங்க சின்ன வெற்றி கிடையாது, மிகப்பெரிய வெற்றியை உங்களால அடைய முடியும். அடுத்தது ஸ்ட்ரக்சர், ஒரு பிளான் இல்லாம எந்த ஒரு வேலையிலையும் போய் சேராதீங்க. பிளான் இல்லாம எந்த ஒரு தொழிலையும் ஆரம்பிக்காதீங்க, அல்லது எந்த ஒரு தொழிலையும் செஞ்சுட்டு இருக்காதீங்க. எதிர்கால பிளான், இந்த தொழிலை நம்ம எப்படி பெருசாக்கணும், இந்த வேலையில நம்ம எப்படி உயர்ந்த இடத்த பிடிக்கணும். அப்ப நான் சொன்ன விஷயத்தெல்லாம் கடைபிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும், உங்கள் திறமைக்கேற்ற வேலை கிடைக்கும். அது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் செய்றீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் திறமைக்கேற்ற வேலை இல்லைன்னா வெளியேற்றப்படுவீர்கள். நீங்களே இல்லைன்னா வெளியில் போயிடுவீங்க. அப்படி கெத்தா இந்த வேலையே வேணாம் அப்படின்னு தூக்கி போட்டு வெளியில் போகக்கூடிய தைரியம் உங்களுக்கு இந்த சனி பகவான் கொடுப்பார். உண்மையாக நீங்கள் வேலை செய்கிறீங்க, உங்கள் வாழ்க்கையில் இந்த வேலையால் தொழிலால் முன்னேற போகிறீங்க அப்படின்னா ஒரு பிளானோட செய்யுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த வேலையில் நம்ம சேர்ந்துட்டோம், அடுத்த மாதமே நம்ம மேனேஜர் ஆகிடணும். எப்படி? அடுத்த மாதமே நம்ம எஸ்ஏ ஆகிடணும், அடுத்த மாதமே ஐபிஎஸ், அடுத்த மாதமே பதவி உயர்வு கிடைச்சிடணும். இந்த தொழிலை செய்கிறோம், அடுத்த மாதமே லட்சமாக சம்பாதிக்கணும். இந்த எண்ணத்தை மட்டும் என் அன்பு மேஷராசி நண்பர்களே, தோழிகளே, உங்களுக்கு செட்டே ஆகாது. முதல்ல அதை கைவிடுங்க. எங்கே போனாலும் அவசர புத்தி தான். என்ன அவசரம்? வேலைக்கு சேர்றீங்கன்னா இன்னும் 40-50 வருஷம் இருக்குல்ல, அந்த வேலை 40-50 வருஷத்தில் சாதிக்கலாம்ல. இல்லைங்க எனக்கு 50 வயசு, இன்னும் 30 வருஷம் இருக்குல்ல. இல்லைங்க எனக்கு 60 வயசு, இன்னும் 20 வருஷம் இருக்குல்ல. இல்லைங்க எனக்கு 70 வயசு, இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் 10 வருஷம் இருக்குல்ல. என்ன அவசரம்? ஐயோயோ, நான் சொல்லலை, சனி பகவான் சொல்கிறாரு. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் லாங் டேர்ம் பிளான் வேணும். அதாவது பிளானை வந்து அடுத்த மாதத்தில் அடுத்த வருஷத்தில் அப்படி லட்சியத்தை வச்சுக்காதீங்க. 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் பிளான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா லாங் டர்ம் வெல்த் தேவை. 5 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு உங்களது பிளானை போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய முன்னேற்றம் சூப்பராக இருக்கும், அற்புதமாக இருக்கும். அடுத்த மாதமே அடுத்த வருஷமேனா சோர்ந்து போயிடுவீங்க. அதுக்காக உங்களது உழைப்பை நீங்கள் போட மாட்டீங்க. சீக்கிரம் முன்னேறணும் அப்படின்னு தப்பாக செஞ்சு பெரிய பெரிய முதலீடை போட்டு தோல்வி அடைஞ்சு அந்த தொழிலே வேணாம் வீட்டில் முடங்கிடுவீங்க. அப்போ சனி பகவான் சொல்கிறது என்னன்னா, இந்த விஷயத்தை தான் கடைபிடிக்கணும் அப்படிங்கிற சீக்ரெட் நண்பர் மேஷராசிக்கு சொல்கிறார். இன்னும் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, ஸ்லோவாக போகிறது உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும், பெரிய வெற்றியை கொடுக்கும். அதாவது செல்வமாக இருந்தாலும் பணமாக இருந்தாலும் மிக பெருசாக கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். நீங்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி. உங்களுக்கு கர்மக்காரகன் தொழில் அதிபதியாக சனி பகவான் வருகிறார். பொறுமையாக செயல்படுறீங்க அப்படின்னா மிகப்பெரிய பணத்தை வெற்றி உங்களால் அள்ள முடியும். அதே போல் சின்ன சின்ன முதலீடு அல்லது சின்ன சின்ன சேமிப்பு அவசரப்படாதீங்க. உங்களுடைய சேமிப்பு எதுவாக இருக்கணும் அப்படின்னா, ஒரு நிலம் வாங்கிறது, ஒரு வீடு வாங்கிறது, இப்படி ஒரு கம்பெனியை வாங்கிறது, இப்படி பெரிய பெரிய முதலீடாக இருக்கணும். பெரிய பெரிய முதலீடை வந்து உருவாக்கணும். அதே போல் கவர்மெண்ட்டை பற்றி எங்கேயும் தவறாக பேசுறது, கவர்மெண்ட்டுக்கு துரோகம் பண்ணுறது, கவர்மெண்ட்டை எதிர்க்கிறது, அது உங்களுக்கு செட் ஆகாது. சரிங்க, எல்லாமே ஊழல்வாதி, எல்லாமே தப்பாக செய்கிறாங்க. என்ன செய்யறது? வேற வழியே இல்லை. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களது அதிபதி செவ்வாய், சூரியன் உச்சமடைகிறார். சூரியன் யாரு? தலைமை பொறுப்பு, இராணுவம், காவல், மிக உயரிய அதிகாரத்தை கொண்டவர்கள் உங்களுக்கு எதிராக உருவாகக்கூடாது, உங்களுக்கு எதிரியாக நீங்கள் மாற்றிக்க கூடாது. அதாவது அரசு அதிகாரியையோ அல்லது அரசு குடும்பத்தை சேர்ந்தவர்களையோ அல்லது அரசியல்வாதிகளையோ நீங்கள் பகைச்சிக்க கூடாது அப்படிங்கிறது உங்களுடைய விதி. எதுவாக இருந்தாலும் ஆண்டவன் பார்த்துப்பான். யாரு? மேலே இருக்கிறவன் பார்த்துப்பான். ஒரே வார்த்தையில் முடிஞ்சிருச்சு. இதை தான் நீங்கள் மேஷராசி நண்பர்களோ தோழிகளோ கடைபிடிக்கணும். இல்லை நான் தட்டி கேட்பேன் அப்படின்னு போனீங்கன்னா அங்கே ரத்த கலரி தான், கோர்ட்டு வம்பு வழக்கு தான். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வாழ்க்கையை இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆனால் இருக்கிறவங்க ஊழல்வாதியாக இருக்கலாம், அது ஆண்டவன் பார்த்துக்கிட்டு இருக்கான்.
ஆனால் இருக்கிற பொறுப்பு வந்து சூரிய பகவானுக்குரிய பொறுப்பு. அதனால அமைதியா இருந்தீங்க அப்படின்னா எல்லா வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும். சனி என்ன சொல்ல வரார்? அவசரம் வேண்டாம். எப்படி? அவசரம் வேண்டாம். தொடர்ச்சியா செய்றீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க உயர்வீங்க. அப்படிங்கிறது தான் சனி பகவான் சொல்லக்கூடிய, உங்களுடைய தொழில் அதிபதி சொல்லக்கூடிய, அல்லது உங்களுடைய லாபாதிபதி சொல்லக்கூடிய விஷயம். இந்த காலகட்டத்தில் நிறைய சம்பாதிப்பீங்க, ஆனால் செலவு பண்ண போயிடுவீங்க. சம்பாதிக்கிற காசெல்லாம் செலவாகிட்டே இருக்கும், கையில் நிற்காது. கரெக்டா? ஏன்னா 12ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்கிறாரு. அவ்வளவு செலவு. இல்லைன்னா செலவு உங்களை தேடி வரும். நீங்கள் பணத்தை முடக்கி வைக்கிறீங்க, பத்திரப்படுத்தி வைக்கிறீங்க அப்படின்னா அதை அவராக கொண்டு வருவார். அப்போ என்ன செய்யணும்? நல்ல விஷயத்துக்கு பணத்தை நீங்கள் செலவு பண்ணிடுங்க, பணத்தை வச்சிருக்காதீங்க. அவ்வளோதான். பணத்தை பெட்டியில் கொண்டு போய் வைப்போங்கிற எண்ணம் வேண்டாம். இந்த பணத்தை நாளைக்கு ஏதாவது ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய செலவாக செய்வோம் அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் மனசில் வச்சுக்கங்க. நிறைய செலவு பண்ணுவீங்க, ஆனால் தேவையான செலவு பண்ணக்கூடியது உங்களுடைய ராஜதந்திரம் அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்த காலகட்டத்தில் எவ்வளவு செலவு வேணாலும் செய்யுங்க, ஆனால் ராஜதந்திரத்தோட வாழ்க்கையில் எப்பயாவது அது வருமானத்தை தரக்கூடிய செலவாக செய்யுங்க. அப்படின்னா என்னங்க? பவுனும் வாங்கினாலும் செலவு தான், நிலம் வாங்கினாலும் செலவு தான், வீடு கட்டினாலும் செலவு தான். ஆனால் ஒரு நேரத்தில் அது நமக்கு அது சொத்தாக, வருமானமாக, அதிக வருமானத்தை கொடுக்கக்கூடிய அசட்டாக நமக்கு கிடைக்குது. அந்த மாதிரி செலவு செய்கிறது புத்திசாலித்தனம். பொதுவாகவே மேஷராசி அப்படிங்கிறது வேகமாக ஓட விரும்பக்கூடிய ஒரு ராசி. ஆனால் சனி பகவான் ரொம்ப மெதுவாக போக சொல்லக்கூடிய ஒரு ராசி. இது எப்படி தெரியுமா இருக்குது? ஒரு விஷயத்தை நம்மள்ட்ட சொன்னாலே இதை செய்யாத அப்படின்னா அப்போ தான் நம்ம அதை செய்வோம். அதை பார்க்காத அப்படின்னா அதில் என்ன இருக்குது அப்படிங்கிற ஆர்வத்தில் தான் அப்போ தான் நம்ம பார்ப்போம். இப்படி தான் நீங்கள் செஞ்சு என் நண்பு மேஷராசி நண்பர்களும் தோழிகளும் வாழ்க்கையில் வீழ்ச்சி அடையிறதுக்கும், தோக்கத்துக்கும், துரோகத்தை அனுபவிக்கிறதுக்கும், கஷ்டங்களை துன்பங்களை அனுபவிக்கிறதுக்கும் காரணம் இந்த அவசரம் தான். உங்களுடைய கர்மக்காரகன், உங்களுடைய பொருளாதாரத்துக்கு உரிய அதிபதி, உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய அதிபதி ரொம்ப பொறுமையாக செய்ய சொல்கிறாரு. நீங்கள் அதை செய்ய மாட்டீங்க, வேகமாக செய்யறதுனால தான் வாழ்க்கையில் தோக்குறீங்க. பொறுமையாக செஞ்சவங்க மேஷராசி கோடீஸ்வரராக ஆகியிருக்காங்க. அப்போ இந்த பேலன்ஸை நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. இது என்னங்க பேலன்ஸு? அதுதான் மேஷம் வேகமாக ஓடணும், சனி மெதுவாக போக சொல்கிறாரு. அப்போ எதையுமே புத்திசாலித்தனத்தோட பொறுமையாக நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய அவசியம். அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கும் சாத்தியம். நீங்கள் எங்கே வேணாலும் பிறந்துருங்க. குடிசை வீட்டில் பிறங்க, ஏழை வீட்டில் பிறங்க, விவசாய வீட்டில் பிறங்க, கூலி வேலை செய்கிறவங்க வீட்டில் பிறங்க. எங்கே வேணாலும் பிறந்தாலும் உங்களுடைய பாதை அல்லது உங்களுடைய முடிவு கோடீஸ்வர யோகத்தை அல்லது கோடீஸ்வரராக நீங்கள் பயணம் செய்யக்கூடிய அந்த சாத்தியம் உங்களுக்கு கிடைக்கும். மிக முக்கியமாக ஆன்மீகம் அப்படிங்கிறது மேஷராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சனிக்கிழமை வழிபாடு கண்டிப்பாக வச்சுக்கோங்க. வாழ்க்கையில் பக்கத்தில் இருக்கிற ஒரு கோவிலுக்காவது போயிட்டு வாங்க. இல்லைன்னா சனி பகவான் இருக்கிற கோவிலுக்கு மாதத்துக்கு ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. உங்கள் தொழில் சிறப்பாக இருக்கணும், வேலை சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா முருகன் வழிபாடும் மிக மிக முக்கியம். ஏன்னா உங்களுடைய அதிபதி. அதே போல் யாருக்காவது தானம் கொடுக்கணும் அப்படின்னா கருப்பு எல் தானமாக கொடுங்க. கருப்பு லட்டு இருக்குல்ல, ஒரு 10 வாங்கிட்டு போங்க, அல்லது 20 வாங்கிட்டு போங்க, 21 வாங்கிட்டு போங்க. அப்படி வாங்கிட்டு போயிட்டு ஒரு 9 சனிக்கிழமை கொடுக்குறீங்க கோவிலில் இருக்கிறவங்களுக்கு அல்லது கோவில் வாசலில் இருக்கிறவங்களுக்கு. இப்படி கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய தொழில் மிக சிறப்பாக போகிறத நீங்களே கண் முன்னாடி பார்க்கலாம். அதே போல் தொழில் செய்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கோங்க. ஏன்னா சனி பகவான் சுத்தமாக இருந்தால் தான் அங்கே இருப்பார், இல்லைன்னா சனி பகவான் இருக்க மாட்டார். எதையுமே சரி, எந்த இடமா இருந்தாலும் சுத்தமாக வச்சுக்கோங்க. உழைக்கிறவங்கள மதியுங்க, உழைப்பை மதியுங்க. நீங்கள் செய்கிற தொழிலையும் தொழிலாளையும் கடவுள் அப்படின்னு நீங்கள் வணங்கணும். இதெல்லாம் மிகப்பெரிய சீக்கிரட்டுங்க. எந்த அளவுக்கு உழைப்பை மதிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு உழைப்பாளிகளை மதிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய வளர்ச்சியை அடையும். இது சனி பகவானுக்குரிய பரிகாரம். இது சனிக்கிழமை எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றலாம். 9 வாரம் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, நெய் தீபம் ஏற்றிட்டு வாங்க, ஏழைகளுக்கு உணவு கொடுங்க. இது எல்லாமே உங்களுடைய தொழிலையும் உங்களுடைய வேலையையும் சிறப்பாக முன்னேற்றக்கூடிய மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரம். இது வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஒரு வாழ்வியல் பரிகாரம். சரிங்க, இதெல்லாம் பண்ணிட்டா நான் பெரிய ஆள் ஆகிடுவேனா? எப்படி? இதெல்லாம் பண்ணிட்டா இப்போ உள்ள பிரச்சனை முடிஞ்சிருமா? எத்தனையோ வீடியோவை நாங்கள் பார்த்துருக்கோம், எத்தனையோ பேரை சொல்கிறத கேட்டிருக்கோம். இதெல்லாம் எங்களால் முடியுமா? நாங்கள் ஏற்கனவே தோத்துட்டோம், இதுக்கு மேலே ஃபஸ்ட்லேருந்து வர முடியாது அப்படின்னு சொல்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. வாழ்க்கையில் ஒரு மனுஷன் ஒரு தொழில் பண்ணுறான், தோல்வி அடைகிறான். இன்னொரு தொழில் பண்ணுறான், தோல்வி அடைகிறான். இன்னொரு தொழில் பண்ணுறான், தோல்வி அடைகிறான். அப்போ என்ன நினச்சிருப்பான்? இனிமேல் தொழிலே செய்யக்கூடாது, வேலைக்கு போவோம் நினச்சிருப்பானா? மக்கள் அவனை பார்த்து சிரிக்கிறாங்க. ஏன்னா பொதுவாகவே நம்ம ஒரு வேலைக்கு போயிட்டோம்னா, தொழில் செஞ்சிட்டோம்னா
ஊர் மக்களுக்கு பொறுக்காது. இதுலயே நம்ம தோத்துட்டோம். ஒரு வேலைக்கு முத நாள் கிளம்பி டிப்டாப்பா போவோம். மறுநாள் நம்மள வீட்ல பார்ப்பாங்க. எதுக்கு வீட்ல உட்காந்துருக்க? அந்த வேலை எனக்கு செட் ஆகல. நம்ம டிப்டாப்பா பஸ் ஏறி போகும்போது வயிறு எரிஞ்சவங்க இன்னைக்கு வீட்ல உட்காந்துருக்கும்போது ரசிப்பாங்க. மனசுக்குள்ளார சிரிப்பாங்க. ஆனா வருத்தப்படுவாங்க. ஐயையோ! சரி அடுத்தது முயற்சி பண்ணுப்பா. எப்படி? அந்த அளவுக்கு காலகட்டம். அந்த மனிதனுக்கு இதுதான் நடந்தது. அவன் தன்னுடைய தாய கேட்குறான். என்னால மட்டும் ஏன் வெற்றி பெற முடியல? அப்படிங்கிறான். அதுக்கு அம்மா சொல்றாங்க, கல்லை உடைக்க 100 அடி தேவ. எப்படி? கல்லை உடைக்க 100 அடிகள் தேவ. அப்ப 99 அடிகள் தோல்வியா? 100வது அடியில ஒரு கல்லு உடையுது. 100வது அடி மட்டும் நம்ம அடிக்க முடியுமா? 99 அடிகள் அடிச்சா தானே 100வது அடி வரும். அப்ப அந்த 99 அடிகளும் தோல்வி கிடையாது. அந்த 100வது அடிக்கான முயற்சி, அந்த 100வது அடிக்கான தயாரிப்பு. இந்த வார்த்தை அந்த மனுஷனை மாத்துச்சு. அவனுடைய எண்ணத்தை மாத்துச்சு. அப்ப அவனே முடிவு பண்ணிட்டான், எத்தனை முறை வேணுனாலும் நம்ம தோப்போம், பிரச்சனை இல்லை. இந்த வேலை, இந்த தொழில் தான் நமக்கு பிடிச்சிருக்கு, எத்தனை முறை வேணாலும் தோக்கலாம். அப்போ அவன் பிடிச்ச தொழிலை விடல, மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் எப்படி? ஒரு நாள் சாதிச்சான். பெரிய கோடீஸ்வரனா மாறினான். அதுக்கு காரணம் பல முறை முயற்சி பண்ணது, பொறுமையோட முயற்சி பண்ணது, அவசரம் இல்லாம முயற்சி பண்ணது, அறிவோட சிந்தனையோட யோசிச்சு முயற்சி பண்ணது. கண்டிப்பா ஒரு நாள் வெற்றி அடைஞ்சான். அப்ப இது சொல்லக்கூடிய பாடம் என்ன? தோல்வி அப்படிங்கிறது முடிவு அல்ல, அது வெற்றிக்கான தயாரிப்பு அல்லது பயிற்சி அல்லது முயற்சி. அப்போ உங்க வாழ்க்கையில நீங்க எந்த ஒரு கஷ்டமும் துன்பமும் சோதனையும் நிரந்தரம் கிடையாது. இதெல்லாமே யார் காரணம்? கடவுள், இந்த பிரபஞ்சம், இந்த கிரகங்கள். அது ஒரு டிசைன் பண்ணி வச்சிருக்கு. போன ஜென்மத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்க, இந்த ஜென்மத்தில் நீங்கள் என்ன செய்யணும், அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த வாழ்க்கைங்க. எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. அதுக்கெல்லாம் அந்த புரிதல் வரணும்னா நம்மளை மாதிரி ஞானக்கண் வேணும். ஞானக்கண்ணா எங்கேருந்துங்க இருக்கு? நெத்திலியா இருக்கு? இல்லை, நம்புறது. எப்படி? ஒரு விஷயத்த சிந்திச்சு ஏற்றுக்கிறது. நம்ம வேணும்னே சில விஷயத்த நம்ப மாட்டோம். அது உண்மையாக இருந்தாலும் நம்புறதில்ல. அதுக்கு உதாரணம் தான், ஆட்சி மாறிடுச்சு, தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சராக ஆயிட்டாரு. ஆனாலும் டிஎம்கேவால் நம்ப முடியறதில்ல. நீங்கள் எந்த கட்சியாக வேணாலும் இருங்க, பிரச்சனை இல்லை. இந்த இந்த காலகட்டத்தின் அரசியல் சூழ்நிலையை சொல்கிறேன். டிஎம்கேவால் நம்ம தோத்துட்டோம் அப்படிங்கிறத நம்ப முடியறதில்ல. இன்னும் அவங்க சிஎம் ஸ்டாலின் சிஎம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி தான் கடவுள் இருக்கார் அப்படின்னு எல்லாரும் நம்புகிறோம், கிரகங்கள் இருக்கு அப்படின்னு நம்புகிறோம். ஆனால் அவங்கெல்லாம் பார்க்கறதுக்கு இதுதான் வழி அப்படின்னு நம்புறதில்ல. அதாவது கஷ்டங்களும் துன்பங்களும் முயற்சியும் போராட்டமும் அனுபவிக்கிறதுக்கு அல்லது அவங்கள உணர்றதுக்கு இதுதான் வழி. நமக்கு மேலே ஒரு மனுஷன் இருக்கான், நமக்கு மேலே ஒரு தெய்வம் இருக்குது, நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறத நம்ம மனசு நம்புறதில்ல. அப்போ நம்பிட்டீங்க அப்படின்னா இந்த வாழ்க்கையை புரிஞ்சுப்பீங்க. மனுஷன் வீழறதும் எழுவதும் இறைவன் அருளால் அல்லது டிசைனால், இந்த கிரகங்களுடைய அமைப்பால், முன்ஜென்ம கர்மாவால் அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சிக்க முடியும். எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்வித முடியும், இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. பாதையெல்லாம் மாறி வரும், பயணம் முடிந்துவிடும். மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. முடிந்த கதையை தொடர்வதில்லை இறைவன் ஏட்டினிலே. தொடர்ந்த கதை முடிவதில்லை மனிதன் வீட்டினிலே. அதனால் இந்த வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கஷ்டமே கிடையாது. புரிஞ்சிக்கும் போது கஷ்டம் வரும், துன்பம் வரும், அதை எதிர்த்து போராடக்கூடிய குணம் வரும், நமக்கும் ஒரு காலம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை வரும். அதனால் நமக்கு வர்றது வீழ்ச்சி கிடையாது, உயரமாக ஏறுவதற்காக, வெற்றியை அடைவதற்காக, அந்த வெற்றிக்கு குறுக்கே என்ன வந்தாலும் அதை எதிர்த்து போராடுவதற்காக, ஒரு அனுபவத்துக்காக வரக்கூடிய வீழ்ச்சி, தோல்வி, அவமானம், துன்பம், துயரம், கஷ்டம், இது எல்லாமே ஒரு பாடத்துக்காக வருது. முன்ஜென்ம வினைக்காக அல்லது கர்மாவுக்காக வருது. அதை அனுபவிச்சிட்டோம் அப்படின்னா அதை முடிச்சிருவோம். அதை விட்டு விலகி ஓடணும் அப்படின்னா அது நம்மளை துரத்திக்கிட்டே இருக்கும். நம்ம அனுபவிக்கிற வரைக்கும் அது விடாது. கர்மா என்னங்க, இந்த ரகசியத்தையும் புரிஞ்சுக்குங்க. ஒரு கஷ்டம் வந்ததுன்னா அனுபவிச்சிடணும், ஒரு துன்பம் வந்ததுன்னா அதை அனுபவிச்சிடணும். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப வலிக்கும், அது ரொம்ப வேதனையாக இருக்கும்.
அப்படின்னு நினச்சிட்டு அதை ஒதுக்கிட்டு போனோம் அப்படின்னா அது ஒரு நாள் திரும்ப இந்த ஜென்மத்திலேயே நமக்கு வரும். இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இன்னைக்கு உங்களுக்கு கஷ்டம் வரலாம், நாளை முன்னேற்றம் கிடைக்கும். இன்னைக்கு கடன் வரலாம், நாளைக்கு செல்வம் அதிகமாக இருக்கும். இன்னைக்கு அவமானம் வரலாம், நாளைக்கு கௌரவம் மரியாதை கிடைக்கும். இன்னைக்கு தோல்வி வரலாம், நாளை கண்டிப்பா ஒரு நாள் வெற்றியை ருசிப்பீர்கள். இதை உங்க மனசுல எப்பொழுதுமே வச்சுங்க. வீழ்ச்சி தோல்வி அப்படிங்கிறதுலாம் இயல்பு, ஆனால் மீண்டும் எழுவது அப்படிங்கிறது தான் வீரம். மீண்டும் எழுந்து சாதிக்கிறது தான் உங்களது ராசியின் அடையாளம். அதனால அன்பு நண்பர்களே, தோழிகளே, இதை கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இந்த ரகசியத்தை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஜெயிப்பீங்க. சரிங்க, நம்ம எப்பொழுதுமே ஒரு பரிகாரத்தை கடைசியா பார்ப்போம். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பரிகாரம் பார்க்கலாம் அப்படின்னா, எப்பொழுதுமே பண கஷ்டம் வருதா, எப்பொழுதுமே தொழிலில் நஷ்டம் வருதா, எப்பொழுதுமே வேலையில மாற்றம் வந்துகிட்டே இருக்கா, அல்லது வேலை போயிட்டு போயிட்டு வருதா, வேலையிலிருந்து வெளில வரீங்களா அப்படின்னா இந்த பரிகாரத்தை செய்யுங்க. எனக்கு நினைவு தெரிஞ்சு பண கஷ்டம் வந்துகிட்டே இருக்கு, வேலை நிலையா இருக்க மாட்டேங்குது, தொழிலில் நஷ்டம் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பார்க்குற நண்பர்கள் உறவினர்கள்ட்ட புலம்பிக்கிட்டே இருப்பாங்க நிறைய பேர். ஆனால் நான் சொன்ன மாதிரி அதுக்கு காரணம் முற்பிறவில செய்த தீய பலன்கள் அல்லது செயல்கள் இந்த பிறவில தொடருது, அவ்வளவுதான். உங்களுடைய ஜாதகத்துல கர்மஸ்தானமான 10ஆம் இடமும் கடன் நோய் எதிரி ஸ்தானமான 6ஆம் இடமும் நல்லா இருந்தது அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க என்ன முயற்சி பண்றீங்களோ அது கிடைக்கும். ஒருவேளை சரியில்லை அப்படின்னா பல பிரச்சனைகள், திடீர்னு செலவு, திடீர்னு கடன், விபத்து, தொழில நஷ்டமாகிறது, வேலை பறி போகிறது, அல்லது உங்க வேலையை யாராவது அடிச்சு புடுங்கிக்கிறது, தொழிலில் பெரிய முதலீடு போட்டு நஷ்டமாகிறது, குடும்பத்தில் இருக்கிறவங்களால செலவு வர்றது, நண்பர்களால் தோழிகளால் செலவு வர்றது, கடன் வாங்கிறது, இது எல்லாமே இந்த 2 இடங்களால் நடக்கக்கூடிய விஷயங்கள். இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா அதுக்கு தான் இந்த பரிகாரம். பண கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு கோழைத்தனமா தற்கொலை பண்ணிக்காம, துவண்டு கிடக்காம, சோர்ந்து போயிடாம, நம்பிக்கையோட நான் சொன்ன விஷயங்களை செய்யுங்க. அது கூட ஆன்மீகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ராஜா. நீங்கள் எவ்வளோ பெரிய கும்பாக வேணாலும் இருங்க, அது பிரச்சனையே இல்லை. ஆனால் ஆன்மீகம் தான் நம்மளை நல்வழிப்படுத்தும், நம்மளை சரியாக சிந்திக்க வைக்கும், ஒரு நல்ல அமைதியை கொடுத்து, தெளிவான சிந்தனையை கொடுத்து, தெளிவான பொருளாதார வாழ்க்கையை எப்படி வாழணுங்கிற ஒரு வேலையை, தொழிலை கொடுக்கும். இந்த ஆன்மீக சிந்தனை தான் உண்மையாக உங்களை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா முருகப்பெருமானை தஞ்சம் அடையுங்க. தீராத பண கஷ்டத்தையும் அவர் தீர்த்து வைப்பார். உங்கள் ஊருக்கு பக்கத்தில் வள்ளி தெய்வானை இருக்கிற முருகன் கோவிலா போங்க. திங்கட்கிழமை போகணும். திங்கட்கிழமை போயிட்டு முருகப்பெருமானுக்கு பசுமாட்டு நெய், நல்லா தெரிஞ்சுங்க, சுத்தமான பசுமாட்டு நெய், கலப்படமே இருக்கக்கூடாது. இந்த கடையில் வாங்கி கொண்டு போய் கொடுக்குறேன் அல்லது விளக்கேற்றுறேன் அதெல்லாம் இருக்கவே கூடாது. எங்கே சுத்தமான நெய் உங்கள் பகுதியிலே கிடைக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள், ஜெய்சான். இவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா சுத்தமான நெய் அவங்க தயாரிக்கிறாங்க, பூஜை பொருட்கள் எல்லாமே தயாரிக்கிறாங்க. அவங்கள்ட்ட எந்த ஒரு கலப்படமே இருக்காது, 100% அவங்கள நம்பலாம். கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கிங்க. சரி, சுத்தமான பசுமாட்டு நெய் எடுத்துட்டு போயிட்டு அந்த முருகன் கோவிலில் விளக்கேற்றுங்க. திங்கட்கிழமை காலை 6 to 7 இல்லைன்னா மாலை 6 to 7 முருகன் கோவிலுக்கு போயிட்டு தீபம் ஏற்றுங்க. நெய்யை ஊற்றி ஓம் ஸ்ரீம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை 1 மணி நேரம் தொடர்ந்து சொல்லுங்க. குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. அது எத்தனை முறை வேணாலும் இருக்கட்டும். ஏன்னா நம்முடைய பிரச்சனை தீரணும் அப்படின்னா இந்த 1 மணி நேரம் ஏதாவது காசு கொடுத்தா நம்ம சாமி கும்பிட போகிறோம் இல்லை. இதெல்லாம் இலவசமாக 1 மணி நேரம் மட்டும்தான் ஒதுக்குறோம். அந்த முருகன்கிட்ட போய் ஓம் ஸ்ரீம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்க. இந்த மாதிரி 27 திங்கட்கிழமை காலையிலையோ அல்லது மாலையிலையோ தொடர்ந்து போய் நெய் தீபம் ஏற்றிட்டு இந்த மந்திரத்தை 1 மணி நேரம் சொல்லிட்டு வாங்க. 27 திங்கட்கிழமை படிப்படியாக உங்களுடைய பண கஷ்டம் தீர்றத உங்கள் கண்ணு முன்னாடியே பார்ப்பீங்க. உங்கள் குடும்பம் இந்த தொழிலாளையும் வேலையாளையும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். 27 திங்கட்கிழமை தொடர்ந்து போகணும் அப்படின்னு இல்லை, ஏதாவது 1-2 மிஸ் ஆச்சு அப்படின்னா அடுத்தடுத்த திங்கட்கிழமை 27 திங்கட்கிழமை சீக்கிரம் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் முடிச்சிருங்க. ஏதோ சில நாள் நம்மளால் முடியலன்னா பரவாயில்ல, ஆனால் அடுத்தடுத்த திங்கட்கிழமை கண்ணுன்னு போயிட்டு 27 திங்கட்கிழமையை முடிங்க. உங்கள் வாழ்க்கையில் பண கஷ்டமே இருக்காது. சரி, முடியல, பக்கத்தில் இல்லை, முருகன் தெய்வானை வள்ளி சேர்ந்து இருக்கிறது மாதிரி முருகன் கோவில் இல்லை, எங்களுக்கு ஒரு கிராமம் அப்படின்னா உங்கள் வீட்டிலேயே பசுமாட்டு நெய்யை விளக்கேற்றி திங்கட்கிழமை காலை 6 to 7 முருகன் போட்டா முன்னாடி
நெய் தீபம் ஏற்றிட்டு குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு விநாயகரை முதல்ல வணங்கிட்டு, அடுத்தது உங்களுக்கு இஷ்ட தெய்வம்லாம் இருக்கும், பிடிச்ச இஷ்ட தெய்வம் அதெல்லாம் வணங்கிட்டு இந்த மந்திரத்தை 1 மணி நேரம் 6 to 7 சொல்லுங்க. ஓம் ஸ்ரீம் சரவணபவ அப்படின்னு சொல்லுங்க. இந்த 27 வாரத்துக்குள்ளார உங்களுடைய பண கஷ்டம் கண்டிப்பாக தீரும். 100% இல்லைங்க, 1000% உங்களுடைய பண கஷ்டம் தீரும். உடனே முருகன் நேராக வந்து அருள் கொடுத்துருவார். அப்படி இல்லை, அதற்கான அத்தனை வழியவும் காட்டுவார், அத்தனை மனிதர்களையும் காட்டுவார், அத்தனை வேலையவும் தொழிலையும் அத்தனை வாய்ப்புகளையும் உங்களுக்கு முருகன் கொடுப்பார். ஒரு கழுகு 40 வயசுல தன்னுடைய மூக்கு நகம் எல்லாம் பலவீனமா இருக்கிறத உணரும், பலவீனமா ஆயிடும். அப்ப அது என்ன தெரியுமா செய்யும்? தனியா ஒரு மலைக்கு போகும். அங்க போயிட்டு ஒரு இடத்துல தன்னுடைய மூக்கு நகத்தெல்லாம் உடைக்கும். உடைச்சிட்டு புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கும். அதுக்கு வயசு ஒரு பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் உடைச்சா புதுசா நகம் முளைக்கும், புதுசா மாறும் அது அப்படின்னு அதுக்கு தெரியும். புதிய வாழ்க்கையை தொடங்கும். அந்த மாதிரி தான் என் அன்பு உறவுகளே, இன்று நீங்கள் சந்திக்கும் பொருளாதார வீழ்ச்சி நிரந்தரம் கிடையாது. உங்களுடைய பழையகால கெட்ட நினைவுகள், துன்பங்கள், துயரங்கள், வயசு வித்தியாசம், சோகம், சோர்வு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு எந்த வயசாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களது புதிய வாழ்க்கையை தொடங்குங்க. நாம் சொன்னது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதை வச்சு புதுசாக பிறந்தோம் அப்படின்னு எல்லாத்தையும் ஆரம்பிங்க. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆரம்பிங்க. அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கலாம். சரி, அடுத்து என்ன வீடியோ? உங்களுக்கு எந்த கிரகம் கெடுதலை செய்யுது, எந்த கிரகம் நல்லது செய்யுது, எப்போ எதை நீங்கள் அந்த கிரகத்தை வச்சு செய்யலாம், யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கலாம், உங்களுக்கு எப்போது கெட்டது நடக்கும், எப்போ வாய்ப்புகள் வரும், நல்லது நடக்கும், அதை பற்றிலாம் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.